ஓம் ஈஸ்வரா குருதேவா. அறிவை போன்றுதான். இங்கே எந்த அளவுக்கு வெப்பமாகின்றதோ அதே நிலைதான் விண்ணிலையும். ஆனால் சூரியனிலிருந்து வெளிப்படும் இந்த அலைகள் மற்ற பொருளுடன் மோதும் போது ஏற்படக்கூடிய வெப்பத்தின் ஆற்றல் தான் ஒன்றை ஒன்று மாய்த்து போர் செய்யும் வரை. இப்ப நாம் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்த உடனே வேகமான நிலையில் அதன் பெட்ரோலுடைய சக்திகள் எவ்வளவு தூரம் இருக்குவோ அதே போல ஊடுருவி தாவி தாக்கும். இதை போன்றுதான் இந்த பாதரகத்தின் தன்மை வெளிப்படுத்தும் போது மற்ற பொருளுடன் திறந்து மற்றதை மாய்த்து ஊடுருவி விண்ணிலேயே பரவச் செய்வது காந்த அலைகளாக மாறி அது மாறி வரும் நிலையை கொண்டு இந்த பாதரசங்கள் தனக்குள் மற்ற கோள்களின் சக்தியினுடைய நிலைகள் எதுவோ அதையெல்லாம் தாங்கி சென்று தனக்குள் எடுத்து வரும். அவ்வாறு வந்த அந்த நிலைதான் தாவர இனங்கள் எவ்வாறு அது சத்தின் தன்மை பெற்றது என்ற இந்த பேருண்மையுடைய தன்மையை அந்த போகமா மகரிஷி இந்த சக்தியை தனக்குள் நகர்ந்து அந்த சக்தியை தனக்குள் கவர்ந்து கொண்டே இருந்தார். இதை போன்று வியாசக பகவான் அன்று வெளியிட்ட அந்த பேரண்டத்தின் பேருண்மையுடைய நிலைகளைத்தான் இயற்கையின் தன்மையும் விண்ணுலகிலே அது தோன்றும் மனிதன் ஆற்றல் மிக்க சக்தியின் தன்மையும் அது ஒரு பொருள் ஆனப்பின் உணவின் ஒளிகொண்டு உணர்வாலே ஒன்றை எப்படி இயக்குகின்றது, உணவின் தன்மையிலே எவ்வாறு இயக்குகின்றது என்றது அந்த வியாசக பகவான் சாதாரண அவர் மீனவராக இருக்கப்படும் போது விண் உலகின் தன்மையில் அது எடுத்துக்கொண்ட உணவின் அலைகள் ஒரு பொருளுக்குள் ஒரு பொருட்பட்டு வெப்பமாகி அந்த உணவின் தன்மை கொண்டு ஒன்றுடன் ஒன்று ஐக்கியமாகி ஒரு பொருளின் தன்மை எவ்வாறு உருவாகின்றது, அப்ப ஒன்றுடன் ஒன்று மோதி ஒரு பொருளின் தன்மைகள் எவ்வாறு இயக்குகின்றது என்பதை அந்த வியாசக பகவான் அது கொடுத்து அது மின்னிலே அணுக்களாக மாறிய நிலையும் அந்த அணுக்கள் கோள்களாக மாறுவதும் கோளுக்குள் ஆவியாக சென்று ஆவியின் தன்மை எவ்வாறு அது மற்ற அணுக்களாக மாறி அணுக்களுக்குள் அணுக்கள் ஒன்றை விழுங்கி அணுக்கள் ஆற்றல் மிக்கதாக பெற்று அது மற்ற கோள்களில் அது கலந்துணர்ந்து அதனுடன் ஐக்கியமாகி அதனின் துணை கொண்டு மற்ற காற்றிலே கிடைக்கும் ஆவியின் சக்தி தனக்கு அணுவின் வளர்ச்சியாக பாறைகளாகவும் கற்களாகவும் மற்ற பாறைகளை இழந்து கோள்களுடன் இணைந்து ஆற்றல் மிக்க நிலைகள் வளர்ச்சி எவ்வாறு பெற்றது, அவ்வாறு வளர்ச்சி பெற்ற ஆவியின் தன்மையுடைய தன்மைகள் ஆவியாக வெளிப்பட்டு அணுக்களாகி அணுக்களின் தன்மை கொண்டு தாவர இனங்களாக நம் புவியிலே எப்படி தோன்றியது, தாவர இனங்களாக அது வெளிப்பட்ட பின் அதே சத்தின் தன்மை வரும்போது நாம் முதலே சொன்ன போகமா மகரிஷி சொன்னது போல பாதரசத்தின் தன்மை கொண்ட இந்த வெப்ப அணுக்கள் இதிலே பட்டு இதன் நிலைகள் சூடாகி ஆவியாக மாற்றி தனக்குள் அணுக்களின் தன்மையை பெற்று அது உயிரணுக்களுடைய தன்மைகள் எவ்வாறு பெற்றது, உயிரணுக்களில் ஈர்ப்புக்குட்பட்ட தசைகளாக அணு திசுக்களாக மாற்றி அறிவின் தன்மை கொண்டு உடல்கள் எவ்வாறு பெற்றது என்ற இந்த பேருண்மையின் தன்மையை அந்த வியாசகன் ஒன்றும் அறியாத மீனவன் அவன் சந்தர்ப்பத்தில் நேற்று சொன்னது போன்று சந்தர்ப்பத்தால் ஈர்க்கப்பட்டதை அவர்கள் வெளியிட்டு இந்த ஆற்றல் மிக்க சக்தியைத்தான் இன்று அத்திரிமா மகரிஷி என்று நாம் சொல்லுகின்றமே இவர்கள் எல்லாம் அரசர்களாக இருந்தவர்கள். ஆக ஞானிகளும் மகரிஷிகளும் கொடுத்ததை ஆக வியாசக பகவான் மீனவனாக இருக்கும் போது நான் நேற்று சொன்னது போல அவருடைய சந்தர்ப்பம் ஒரு மீன் காத்ததினாலே அதன் மேல அது காத்த அந்த உணர்வின் தன்மை கொண்டு தான் மரணத்திலிருந்து மரணவாயிலிருந்து தப்பி இந்த பயத்தின் துடிப்பின் வேகத்தினாலையும் இது காத்த உணர்வின் ஒரு மீனின் உணர்வால் இதன் காக்கப்பட்ட இந்த நிலைகள் கொண்டு விண்ணிலை ஏகி அந்த உணர்வின் தன்மை ஏகி இயக்கத்தாலே அது சிக்கிய சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வந்த அந்த ஒளிக்காந்த சக்திதான் இந்த மீனவனின் உடலிலே புகழப்பட்டு அந்த மகரிஷி பேரண்டத்தின் விண்ணின் ஆற்றல் எவ்வாறு பெற்றால் அந்த உணர்வின் தன்மை ஒன்றும் அறியாத அந்த மீனவன் உடலிலேயே தெரிந்தது. அவர் வெளியிட்ட அந்த அறிவைத்தான் வியாசக பகவான் என்ற அவருக்கு அந்த உடலின் இருந்து உணர்வின் அறைகளை மக்களுக்கு உபதேசித்து உணர்த்தி அறுபடி கொண்டு அவர் காட்டிய நெறிகளைத்தான் அந்த ஆண்ட அரசர்கள் இதை மக்களுக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற ஆவலிலே அவர்கள் செய்தாலும் அது சட்ட ரீதியாக அணுக்களின் செயல் இயக்கமும் மனிதனின் உணர்வின் இயக்கங்களும் மதங்களாக்கப்பட்டு அந்த இயக்கத்தன்மையுடைய நிலைகள் அரச சபைகளில் இயற்றப்பட்டு
அதாவது 7 ரிஷிகள் என்று சொல்வார்கள். இப்ப நாம அரசியல் சட்டசபைக்கு இதுகளுக்கு நாம அதுக்கு வேண்டிய அரசியல் சட்டத்தை ஏற்று அரசாங்கத்துக்கு வேண்டிய எதிர்களை செய்யும் போது அது கொறடாக்கள் அவங்க ஒண்ணு சொல்றாமே, அதே போல இவர்கள் அந்த ஞானிகளால கொடுக்கப்பட்டது 7 விதமான உணர்வின் தன்மையை அது பிரிக்கப்பட்டு 7 பேருடைய அந்த உணர்வு ஒன்று சேர்க்கப்பட்டு இந்த உணர்வின் ஆற்றல் எவ்வாறு அந்த மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான். அவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த உணர்வின் சக்தியை அந்த அத்தரிமா மகரிஷி அவரும் எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்யும் போதுதான் நாட்டிலே பஞ்சமும் மற்ற வறுமையும் அது தாண்டவமாடிக்கொண்டிருக்கும் போது இந்த அகசியமா மகரிஷி காட்டி அந்த பேருள்ளத்தின் பேருண்மையுடைய நிலைகள் தனக்கு வறுமையின் கோட்டிலே எல்லை கடந்து செல்லும் போது, ஆக இந்த உடலுக்காக வேண்டி நாம் எத்தனை போராடி எவ்வளவு சுகபோகங்களை அனுபவித்தாலும் இந்த உடலை விட்டு இந்த உயிராத்மா சென்றத்தின் நாம் எந்த நிலை அடைகின்றோம் என்ற இந்த பேருண்மையை அடைந்த பின் அறிந்த பின் தான் அரச நிலையை தொடர்ந்து அவர் காடு மேடென்ற நிலையில் கொண்டு தான் கண்ட சத்தின் தன்மையை நாட்டிலே வறுமை வரப்போகும்போது அப்ப மழைக்காக அந்த அகசியர் எவ்வாறு செய்தாரோ அதே போல அத்திரிமா மகரிஷி மழை மேகங்கள் கூட வேண்டும் என்றும் அதற்காக வேண்டி தன் ஆற்றல் மிக்க சக்தியுடைய நிலைகள் கடும் தவமிருந்து தன் மூச்சு நரைகளை காற்றிலே கலக்கச் செய்து அதன் வழி கொண்டு நாட்டிலே செழிப்பும் செல்வமும் ஏற்பட வேண்டும் என்று இந்த விடாமுயற்சியுடன் செய்து அதனால் நாட்டிலே செழிப்பு ஏற்படுத்தப்பட்டு மக்களுடைய எண்ணங்களை நல்ல உணர்வுகளை தோன்ற செய்து அதன் வழியிடும் மூச்சலையின் தன்மையை தனக்குள் அது நுகர்ந்து அவர் சொல்லும் மார்க்கத்தை அடைந்தார். இது நாளைக்கு விவரத்தை சொல்லுவேன். அதனால அதே போல வியாசக பகவான் கொடுத்த அந்த நிலையை பின்வந்த அரசர்கள் ஒவ்வொருத்தரும் பின்பற்றி இந்த புதியின் ஈர்க்கும் நிலைகளுக்குள் அவரவர்கள் பெற்ற இந்த உணர்வின் நிலையிலே சிக்கொண்டு கடைசி தருணத்தில்தான் அவர்கள் உணர்ந்தார்கள். இது போன்று ஆனால் போகமா மகரிஷியோ அப்படி அல்ல. பேர் உண்மையுடைய நிலைகள் கண்டறிவதற்கு சாதாரண நிலைகளிலிருந்து தான் உணரும் நகரும் சக்தி கொண்டு மெய்வுணர்வை பெற வேண்டும் என்று அவர்